நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் வந்து ஸ்ரீவைகுண்டம். அதாவது நவ திருப்பதியில முதல் திருப்பதியாக பார்க்கக்கூடிய ஒரு கோயில். ரொம்ப விசேஷமான கோயில். 108 வைணவ திவ்ய தேசத்துல இது வந்து 81வது திவ்ய தேசம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாவனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. நம்மாழ்வாரால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம் வைகுந்தநாதர் கோயில், வைகுந்த நாயகி சமேத வைகுந்தநாதர் திருட்சேத்திரம். இந்த கோயில் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர், திருநெல்வேலி டவுன்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்வார் திருநகரியை நோக்கி பயணம் பண்ணும்போது வரக்கூடிய முதல் திவ்ய கஷேத்திரம். நவ திருப்பதியில முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சூரியனுக்கான கஷேத்திரம் அப்படின்றது எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு கோயில். வைகுந்தமும் கைலாயமும் ஒன்றாக சேர்ந்து இங்கதான் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயில். தீர்த்தம் வந்து தாமிரபரணி தீர்த்தம், ரொம்ப விசேஷமான கோயில். ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார் கோயிலுக்கு அருகாமையிலேயே நடுவுல தாமிரபரணி தண்ணி இருக்கும். ஒரு பக்கம் ஆழ்வார் திருநகரியும் மறுபக்கம் வந்து ஸ்ரீவைகுண்டம். அந்த அளவுக்கு விசேஷமான. ஏன் இந்த கோயில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா, பொதுவா பெருமாள் அப்படின்னும் போது நம்ம ஆதிசேஷனுடைய சைன கோலத்துல எப்பயுமே ஆதிசேஷன் மேல வந்து வீற்றிருப்பார். ஆனா இந்த கோயில்ல பெருமாள் நின்ற கோலமாக சேவை சாதித்து ஆதிசேஷன் கொடை பிடித்து நிற்பார். இதுதான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில். யாருக்காவது ஜாதகத்துல சூரியனுடைய குறைபாடு, ஒரு சூரியன் வந்து 3ஆம் இடத்துலையோ இல்லை வந்து துலா வீட்லேயோ இருக்கார், அதாவது நீச்சமாக இருக்கார் அப்படின்னா அவசியம் வந்து சேவிக்க வேண்டிய கோயில் வந்து இந்த ஸ்ரீவைகுண்டம் வைகுந்தநாதர் பெருமாள் வைகுந்த நாயகி சமேத கோயில். அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில். இந்த கோயில்ல மற்ற சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, தாயார் வந்து சேதமா வள்ளி தாயாரும் உண்டு இந்த கோயில்ல. நின்ற கோலத்துல காட்சியளிக்கக்கூடிய பெருமாள் அருகாமையில அவருடைய சன்னதியில எந்த பூதேவி ஸ்ரீதேவி இல்லாம தான் வந்து தனித்து இங்க காட்சி கொடுப்பார் ஆதிசேஷனுடைய குடையோட. பொதுவாகவே நம்ம திவ்ய கஷேத்திரங்கள் பார்க்கும்பொழுது எப்பயுமே தாயாரை சேவிச்சுதான் வந்து வைணவத்துல பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அது என்ன அப்படின்னா, தாயாரை போய் நம்ம முதல்ல சேவிக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல்களை தாயார்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, தாயார் வந்து பெருமாளுக்கு அதை வந்து சொல்லி பூர்த்தி செய்வதாக ஐதீகம். அதற்கு ஏற்றவாறு இந்த கோயில்ல முதல்ல வைகுந்த நாயகி தாயாரை சேவிச்சுட்டு பின்னர் வந்து பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். இவருக்கு கள்ளபிரான்னு இன்னொரு ஒரு பேரும் உண்டு. அதே போல பால் பாண்டி அப்படின்ற ஒரு மற்றொரு பேரும் உண்டு. ஏன் கள்ளபிரான் அப்படின்னா, இவர் தன்னுடைய அடியார்களுக்காக அவர்களுக்காக ஒரு திருடன் வேடத்தில் வந்து இங்க வந்து காட்சி கொடுத்து அவர் வந்து மன்னருக்கு சில உபதேசங்களை கூறியதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதாவது மன்னன் ஒரு சிறப்பான ஆட்சி செய்கிறான் அப்படின்னா எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் அந்த மன்னனுடைய ஆட்சி சரியாக இல்லை என்றால் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது மக்கள் வந்து ஒரு சில தவறுகள் செய்வார்கள். அந்த வகையில இங்க ஒரு திருடன் வேடத்துல வந்து மக்கள்கிட்ட இருந்த பணத்தை திருடி ஒரு பங்கு தன்னுடைய அந்த திருடின பணத்துல ஒரு பங்கை வந்து பெருமாளுக்காகவும் தன்னுடைய நண்பர்களுக்காகவும் அவர் வந்து அந்த பணத்தை திருடின பணத்தை ஒரு செலவழிக்கிறது இந்த கதையில உண்டு. அந்த வகையில இந்த பெருமாளுக்கு தான் திருடின பணத்தையே பெருமாளுக்கே திருப்பி கொடுத்து மற்றவர்களுக்கும் ஈண்டதாக இந்த இவருக்கு அந்த ஒரு காரணத்தினால இவருக்கு கள்ளபிரான்ற ஒரு பேரும் உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த மன்னனுக்கு ஒரு நல்ல ஒரு உரையை சொல்ல வேண்டும், ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவர் வந்து இந்த ஒரு வேடத்தை நடத்தி மன்னனுக்கு நல்ல அறிவுரை செய்தார். அதனால் இவருக்கு கள்ளபிரான் அப்படின்னு உண்டு. மற்றொரு பேரும் தெற்கே எப்பயுமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பாண்டி அப்படின்ற ஒரு பேர் உண்டு. இந்த கோயிலுடைய விக்கிரகம் வந்து ஒரு காலகட்டத்தில் மண்ணுண்டு, மண்ணுக்கு கீழே வந்து புதைந்து கிடந்ததால் அங்க வந்து பசுமாடு பாலை சொரிந்து மன்னருக்கு இங்க வந்து பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்றது தெரிவிக்கப்படுத்தால் அந்த மன்னர் இந்த கோயிலை வந்து சீரமைத்து பெரிய லெவல்ல கட்டி எல்லோருக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக
இவருக்கு வந்து இந்த 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 பெருமாளுக்கு பால் பாண்டி அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அந்த வகையில பக்தர்களுக்காக, அடியார்களுக்காக பெருமாள் தன்னுடைய பேரையும் தவறாக கூறாமல் நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர் இந்த அவதாரத்தில் தோன்றி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ததால் இவருக்கு வைகுந்தநாதர் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இங்க பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக இருக்கு. இந்த கோயில்ல பிரதானமா சித்திரை மாதத்துல 6 நாள் வந்து பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி வைகாசி மாசத்துலயும் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அந்த வகையில யாருக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் பலம் இழந்து இருக்கிற பட்சத்தில் இந்த கோயிலுக்கு சித்திரை மாதத்துல நீங்க அந்த பிரம்மோற்சவத்துல கலந்துக்கிறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். அந்த வகையில திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் முதல் நவதிருப்பதியில முதல் கஷேத்திரம் வைகுந்தநாதர் பெருமாள். அவரை சேவித்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல நல வளங்களை பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிலே சரணம். ஆண்டாள் பிச்சொக்குலிங்கம் திருவிலே சரணம் சரணம்.